கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலவெளியிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். ஆபகுக் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஆபகுக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். இந்த மகிழ்ச்சி என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிதான கிருபை. ஆயினால்தான் எந்த சூழ்நிலைகளிலும், எந்த வேதனை, எந்த காரியங்களில் இருந்து நாம் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது தான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் நம்மை வேறுபடுத்த மாற்றக்கூடாது, அந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. அப்போ என்றால் நாம் கர்த்தர் மாறாதவர் என்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் நமக்கு இருக்குமானால் நம்முடைய மகிழ்ச்சியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உறுதியான தீர்மானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். இன்னொன்று, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய உறவு. அந்த உறவு தான் நமக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தருகிறதாய் இருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேங்கிறார். அப்போ இந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது எப்படி என்றால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உறவு, இவைகள் தான் நமக்கு இந்த மகிழ்ச்சி, இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, மகிழ்ச்சி கொண்டு வருகிறது. சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அருளி செய்வார். அப்ப நாம் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையிலே உறுதியோடு திடமனதோடு இருப்போமானால், அந்த காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதத்திலே 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வார் என்று. அப்படி என்றால் மனமகிழ்ச்சி என்பது தேவனுக்கு ஒரு பிரியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கணும், மகிழ்ச்சியாயிருக்கணும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஏற்படுகிறது என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் பலவிதமான யோசனைகளை நாம் மனதிலே கொண்டு வருகிறோம், பலவிதமான சிந்தைகள், எண்ணங்களை கொண்டு கொடுக்கிறோம். ஆகினாலே நமக்குள்ளே ஒரு போராட்டங்கள், சிந்தனையிலே போராட்டங்கள், மனதிலே போராட்டங்கள், இதுதான் நம் மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறது என்று நீதிமொழிகள் 16:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான மனதில் தோன்றுகிற யோசனைகள் மூலமாக நம்முடைய மகிழ்ச்சியை போய்விடுகிறது. அதனால்தான் இந்த மகிழ்ச்சி, நம்ம தேவன் தந்த மகிழ்ச்சி, நாம் நிச்சயமாக அதை நம்முடைய கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்போமானால் நிச்சயமாய் இந்த நம்பிக்கை நம்மை விட்டு போகாது, கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு போகாது. 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் பூரண நம்பிக்கை உள்ளாய் இருக்க வேண்டும். அப்ப பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியானது பிலிப்பியர் 4:4 சந்தோஷமாய், நாம் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருப்போம், மன மகிழ்ச்சியாய் இருப்போம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான கிருபை. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுங்கிறார். அப்ப அந்த நித்திய மகிழ்ச்சி நமக்குள் இருக்குமானால், கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற உறுதியான திடமான நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற உறவிலே நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் இழந்து போகவே மாட்டோம். ஆனால நாம் எண்ணுகிற எண்ணங்கள், சிந்தனைகள் தான் இன்று நம்முடைய மன மகிழ்ச்சியை கெடுக்கிறது. ஒரு சில பேர் எதிர்காலங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாம், நாளைய தினத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆயினால் தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படட்டும். அதனால்தான் கவலைப்படுவதனாலே ஒரு மனம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படுவதனால என்ன போகுதுன்னா, நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் வேறு எங்கெங்கோ போகிறது. அப்ப நாம கர்த்தருக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு போய் விடுகிறது. ஆகினாலே நாம்
தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், உறவு இவைகளில் நான் நிலைத்திருப்போமானால் இந்த மகிழ்ச்சியானது, இந்த சந்தோஷமானது நம்மை நிலைத்திருக்கும். ஆயினால்தான் பவுலும் சீலாவும் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பவுலும் சீலாவும் சிறையில அடைப்பட்டு கிடந்த சூழ்நிலையிலும், அந்த வேதனையிலும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற சூழ்நிலைகளை அவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. அவர்கள் யோசிக்கவும் இல்லை, எண்ணவும் இல்லை. அவர்கள் செய்த ஒரே காரியம் என்னவென்றால், கர்த்தரை அவர்கள் இடைவிடாது துதித்து ஆராதித்தார்கள், சந்தோஷமா இருந்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை காணப்படுமானால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை யாரும் எடுத்து போக முடியாதப்பா, நீர் எங்களுக்கு அது கொடுத்த கட்ட கிருபை என்று சொல்லி நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உறவை இன்னும் புதுப்பித்துக் கொண்டு, இன்னும் மேம்படுத்திக் கொண்டு உறுதியா இருப்போமானால், திடமனதோடு இருப்போமானால், இந்த சந்தோஷம் நிலையானது. இந்த சந்தோஷத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. ஆகினாலே நாம் எண்ணுகிற எண்ணங்கள், நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் தான் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறது. இந்த சிந்தனைகள், எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்துவின் மேல் வைத்துவிட்டு, கிறிஸ்து என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார் தெரியுங்களா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி. நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், என் ரட்சிப்பின் தேவன். ஆகினால்தான் ஆபகுக் 3:18 அருமையான ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களிகூர்ந்தேன். இதை பவுலும் சீலாவும் செய்தார்கள். அந்த ரட்சிப்பின் தேவன், தன்னை பாதுகாக்கிற தேவன் உண்டு என்று சொல்லி அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நீங்கள் சிந்திப்பீர்களானால், தயவு செய்து நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரர் தாவீது சொன்னாரே, அதே போல நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம், சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷம் சந்தோஷம் கர்த்தருடைய சமாதானம் எல்லாம் உங்களுக்கு பூரணமாயுண்டு. இது நான் தான் பேதுரு சொல்லும், பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், யார் மேல்? கிறிஸ்துவின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராய் இருங்கள். கர்த்தர் உங்களுடைய சந்தோஷத்தை நிலைநிறுத்துவார், உறுதிப்படுத்துவார். நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை நிலைநிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.